வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தொடர்பாக நாளை அல்லது மறுநாள் நல்ல செய்தி, முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு, மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவே தகவல். ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை போராட்டம் தொடரும், மாணவர்கள் இளைஞர்கள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் ஸ்தம்பித்தது, வெறிச்சோடிய சாலைகள், மூடப்பட்ட கடைகள். ஜல்லிக்கட்டுக்கு முதல்வர் எடுத்து வரும் முன்முயற்சிகளுக்கு உறுதுணை, ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து கடிதம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் நல்ல செய்தி வரும் என்றும், மக்கள் விருப்பப்படி ஜல்லிக்கட்டை தானே தொடங்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்தித்து ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழக அரசின் நடவடிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்ததை அடுத்து அவசர சட்டம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை திரும்பிய முதல்வர் ஜல்லிக்கட்டு அவசர சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் ஒப்புதல் பெற்று நாளை அல்லது மறுநாள் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்றும், மக்கள் விருப்பப்படி ஜல்லிக்கட்டை தானே தொடங்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெற்று நம்முடைய மாநிலத்துடைய ஆளுநருடைய மூலமாக உரிய சட்ட திருத்தம் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாளை அல்லது நாளை மறுநாள் அவசர சட்டம் என்ற மகிழ்ச்சியான செய்தி வரும். மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக டெல்லியில் இன்று காலை செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம், மிருகவதை தடை சட்டத்தில் மாநில அளவில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு இதற்கான சட்ட முன்வரைவு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டு அவசர சட்டம் ஓரிரு நாளில் பிறப்பிக்கப்படும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு நடத்திட வழி செய்யும் வகையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்வது பற்றி சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் நான் விவாதித்தேன். அதன் அடிப்படையில் மத்திய அரசின் மிருகவதை தடுப்புச் சட்டத்திற்கு மாநில அரசு திருத்தம் ஒன்றை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தத்தினை ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கவும் முடிவு எடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த வரைவு அவசர சட்டம் மத்திய அரசின் உள்துறைக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசின் பரிந்துரையுடன் மேதகு இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும். மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் இதில் உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் மாநில ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்க இயலும். இத்தகைய வரைவு அவசர சட்டம் நேற்று புதுடெல்லியில் இருந்தபடியே தயார் செய்யப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று காலை தமிழக அரசு அதிகாரிகள் மூலம் அனுப்பி வைத்துள்ளேன். மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தரவு மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த அவசர சட்டம் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் பிறப்பிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஓரிரு நாளில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்றும், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மக்களும் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் உறுதியளித்தபடி ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ஓரிரு தினங்கள் நடைபெற உள்ள நிலையில்
போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள், மாணாக்கர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் அனில் மாதவ் தவே தமிழக அரசின் அவசர சட்டம் உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இதனை சுற்றுச்சூழல் மற்றும் சட்டத்துறை அமைச்சகம் பரிசீலனை செய்து வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழர்களின் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசு விரும்புவதாகவும் அமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்தார். சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களும் இளைஞர்களும் வாடிவாசலில் இருந்து காளைகள் வெளிவரும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினாவில் சிறு பொறியாக ஆரம்பித்த போராட்டம் பெரும் தீயாக மாறியுள்ளது. இரவு பகல் வெயில் பனி என எதையும் பொருட்படுத்தாமல் கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், மக்கள் என லட்சக்கணக்கானோர் கடல் அலை போல மெரினாவில் திரண்டுள்ளனர். 5வது நாளாக தொடரும் தன்னெழுச்சி போராட்டத்தின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போராட்டத்திற்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் அணி அணியாக திரண்டு வருவதால் காவல்துறையினர் சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதனிடையே ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இது பற்றி பேசிய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் முறையான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் வாடிவாசலில் இருந்து காளைகள் வெளியேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறினர். பகல் பொழுது முடிவடைந்து இருள் ஆரம்பிக்க தொடங்கியதும் ஆங்காங்கே செல்போன் வெளிச்சம் மின்ன தொடங்கி இரவை பகலாக்கியது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பொது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றதால் போராட்டத்திற்கு ஆதரவாக மெரினாவில் ஏராளமானோர் குவிந்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி 4வது நாளாக இன்றும் இளைஞர்கள், மாணவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்று மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்றப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து இந்த போராட்டக்காரர்களிடையே கேட்டதில் அவர்கள் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அதுவரை தங்களுடைய போராட்டமானது தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழர்கள்ன்றது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீரங்கிறது கொடுக்கப்பட்டதில்லை, எங்களுக்கு விதிக்கப்பட்டது. இந்த தமிழர்கள் உணர்வோட போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவசர சட்டம் கொண்டு வரது மறுபக்கம் இருக்கட்டும், நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். போராட்டத்தை கைவிடணும்னா எங்களுக்கு பெர்மனண்டா இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும். தமிழ்நாட்டில் நம்முடைய உரிமை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் ஃபைட் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வரணும். ஸோ அதுக்கு நாங்களாம் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவோம். மேலும் மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு முறைப்படி நடக்கும் போதுதான் இவர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் புவனேஸ்வரி. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் 6வது நாளாக வாடிவாசல் திறக்கும் வரை திரளானோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
பொங்கல் திருநாளையொட்டி ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களை விடுவிக்க கோரி தொடங்கிய போராட்டம் 6வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இது மட்டுமின்றி அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் அலங்காநல்லூரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி சுற்றியுள்ள பல கிராமங்களை சேர்ந்தவர்களும் பங்கேற்றுள்ளனர். இதேபோல மதுரை தமுக்கம் திடலில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்கவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள், மக்கள் என ஏராளமானோர் தாமாகவே முன்வந்து போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இன்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. இதன்படி போராட்டம் அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றது. உணவகங்கள், தேநீர் கடைகள், காய்கறி கடைகள் உள்பட சிறு வணிக கடைகள் முதல் பெரு வணிக கடைகளும் மூடப்பட்டிருந்தன. போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஆட்டோக்களும் கால் டாக்ஸிகளும் இயங்கவில்லை. திரைப்பட காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. முக்கியமான இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை நசுக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற திரளானோர் கைது செய்யப்பட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த உடனடியாக சட்டம் இயற்ற மாநில அரசை வலியுறுத்தியும் தமிழக உரிமைகளை நசுக்கும் மத்திய அரசின் போக்கை கண்டித்தும் திமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மாம்பழத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல தமிழகம் முழுவதும் ரயில் மறியலில் ஈடுபட்ட ஏராளமான திமுகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ரயில் மறியல் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மு.க. ஸ்டாலின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக வலியுறுத்தி திமுக சார்பில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் மு.க. ஸ்டாலின் கூறினார். வரக்கூடிய எந்த ஆண்டாக இருந்தாலும் பொங்கல் விழா வருகிற போதெல்லாம் எந்தவித நிலையிலும் தடைபட முடியாத நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். அதற்காக காளைகளை மத்திய அரசு தன்னுடைய அறிவிக்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்பதுதான் திமுக கழகத்தினுடைய நோக்கம். ஆகவே அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் நாளைய தினம் வள்ளுவர் கோட்டம் அருகில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை என்னுடைய தலைமையில் நடத்த முடிவு செய்து அதை அறிவித்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்த முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எடுத்து வரும் முன்முயற்சிகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இது பற்றி முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு கடிதம் ஒன்றை ரவி பச்சமுத்து எழுதியுள்ளார். தமிழர்களின் உணர்வுகளுடன் இரண்டர கலந்துள்ள பண்பாட்டு செழுமை மிக்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு சமீப ஆண்டுகளாக சட்ட போராட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டு தடைகளை சந்தித்து வருகிறது என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, தமிழகம் இதுவரை சந்தித்திராத அளவுக்கு இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருமளவில் திரண்டு நின்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். பீட்டா அமைப்பின் மூலம் பெறப்பட்ட நீதிமன்ற தடை விதிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானதாகவே கருதுவதாக குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, இதை கருத்தில் கொண்டு முதல்வர் பன்னீர்செல்வம் எடுத்து வரும் அனைத்து முன்முயற்சிகளும் இந்திய ஜனநாயக கட்சி உறுதுணையாக நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் மீண்டும் பிரதமரை சந்திக்க முடிவெடுத்தால் குழுவினருடன் இந்திய ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள் என கூறியுள்ள ரவி பச்சமுத்து, தமிழக மக்களின் உணர்வுகளை வெற்றி கொள்ளும் வரலாற்று சிறந்த வாய்ந்த தருணத்தில் அனைத்து வகையிலும் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதிபட குறிப்பிட்டுள்ளார்.
மாவட்டந்தோறும் முழுவீச்சில் நடைபெற்ற முழு அடைப்பு. தன்னெழுச்சியாக திரண்ட மாணவர்கள், இளைஞர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்று முதல்வரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க வளாகத்தில் தலைவர் நாசர் தலைமையில் அமைதி போராட்டம் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவகுமார், சத்யராஜ், அஜித், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், நடிகைகள் த்ரிஷா, பூர்ணிமா, பாக்யராஜ் உள்பட திரையுலகத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றி அதை நிறைவேற்றுகிறது என்கின்ற தகவல் வந்துள்ளது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. பீட்டா அமைப்பில் இருக்கிற நடிகர் நடிகைகள் தங்களின் ஆதரவை விலக்கிக் கொள்ள வலியுறுத்தி எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் விசாரித்தவரை சில வலைதளங்களில் வருகின்ற வதந்திகள் போல் எந்த நடிகர் நடிகைகளும் அந்த அமைப்பில் இல்லை என்பதுதான் உண்மை. ஒருவேளை யாராவது இருந்தால் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதிலிருந்து விலக வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் நடிகைகளிடம் வேண்டுகோள் வைக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாமல் மாணவர்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி என பல்வேறு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்களும் இளைஞர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தொண்டு அமைப்பினர், வணிகர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இன்று 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மாலை முதல் மழை பெய்த நிலையில் கொட்டும் மழையிலும் போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேரணியாக சென்றவர்கள் அகில இந்திய வானொலி நிலைய அலுவலகத்தில் நுழைந்து விளம்பர போர்டுகள் மற்றும் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். திருச்சி சோமரசம்பேட்டையிலிருந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 50க்கும் அதிகமானோர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேரணியாக வந்தனர். அவர்கள் திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய அலுவலகத்தில் நுழைந்து விளம்பர போர்டு மற்றும் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அலுவலக வாயிலில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அயல்நாட்டு குளிர்பானங்களை சாலையில் கொட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்று கோரி திருப்பூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மங்களம் அருகே உள்ள வேளாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் கிராமத்தில் கோக், பெப்சி உள்ளிட்ட அனைத்து அயல்நாட்டு குளிர்பானங்களை தடை செய்வதாக அறிவித்தனர். கிராமத்தில் உள்ள கோவில் முன்பு கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட கிராம மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். 3 கிலோமீட்டர் தூரம் காளை மாடுகளுடன் ஊர்வலமாக சென்ற கிராம மக்கள் பல்லடம் சாலையில் ஒன்று கூடினர். அப்பகுதியில் குளிர்பான பாட்டில்களுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அவற்றை சாலையில் கொட்டி அழித்தனர். இது என்னோட பெட் அனிமல். இது பாரம்பரியமாக விளையாடுறது ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இது விளையாட விடாமல் தடுக்கிறாங்க. இது தடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு பெப்சி, கோகோ கோலாலாம் எதுவுமே வேணாம். எங்களுக்கு இந்த மாடு விளையாட்டு மட்டும்தான் வேணும். திருவள்ளூர் மாவட்டம் பட்டபிராமில் சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடியும் சாகச நிகழ்ச்சியும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. ஆவடியை அடுத்த பட்டபிராமில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் பீட்டா அமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி இளைஞர்கள் சாகசங்களை நிகழ்த்தினர்.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பீட்டா அமைப்பை கண்டித்து திரளான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோயம்புத்தூர் அருகே திருமலையாம்பாளையம் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அவசர சட்டத்தை அமல்படுத்த கோரியும் போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, ஸ்டே இருக்குன்னு சொல்லி ரட்ட விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு முழு உரிமையும் இருக்கு, முழு அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் பீட்டா அமைப்பை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டு சிஎம் தவிர மத்த எல்லா சிஎம்மும் சப்போர்ட் பண்ற நிலையில தமிழ்நாட்டு சிஎம் எதை கண்டு பயப்படுறாரு, யாருக்காக பயப்படுறாரு? மாணவர்களை எழுச்சி நடந்துட்டு இருக்கு, இதை கண்டுக்கிறதே இல்ல. அவர் எதுக்கு இருக்கிறாருன்னு சொல்லி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். சென்னை ஆதம்பாக்கத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சென்னை ஆதம்பாக்கத்தில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், அவர்களின் வீர விளையாட்டு. அதை எப்படியும் காப்பாற்றிய தீர்வோம். ஜாதி மத வேறுபாடு கிடையாது. அமைதியாக நாங்கள் இதை செய்து தீர்ப்போம். மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி அளிக்குமாறு அனைத்து சமுதாய சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடந்தேறிய தீர வேண்டும் என்ற அடிப்படையில் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஓரிணையில் திரண்டு இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஆதம்பாக்கம், வேளச்சேரி மற்றும் அனைத்து ஜமாத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பீட்டா அமைப்பை வெகு விரைவில் இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கையாக இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொண்டு இதனை பதிவு செய்து கொள்கிறோம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் 4வது சுற்றில் ஆன்டி முரே. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் சில மணி நேரங்களில் பதவியேற்க உள்ளார். இதையொட்டி வெள்ளை மாளிகையில் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த நவம்பரில் நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கிய ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைந்தார். அமெரிக்காவின் 44வது அதிபராக பதவி வகித்து வரும் ஒபாமாவின் 8 ஆண்டு கால வெள்ளை மாளிகை வாசம் முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் அமெரிக்காவின் 45வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கிறார். இதனையொட்டி பதவியேற்பு விழாவுக்கு வரலாறு காணாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பதவியேற்பு விழாவை நேரில் காண்பதற்காக வாஷிங்டனில் அமெரிக்கர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இதேபோல் அமெரிக்கா முழுவதும் உள்ள திரளான இந்திய வம்சாவளியினரும் வந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரர் ஆன்டி முரே, முதல்நிலை வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பர் ஆகியோர் 4வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்ன் நகரில் நடந்து வருகிறது. அதில் 3வது சுற்றில் உலகின் முதல்நிலை வீரரான பிரிட்டனின் ஆன்டி முரே அமெரிக்காவின் சாம் குரேவை எதிர்கொண்டார். இந்த போட்டியை காண முரேயின் தாயார் ஜூடி முரே வந்திருந்த நிலையில் குரேவை 6-4, 6-2, 6-4 என்ற நேர் செட்டுகளில் வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார் முரே. அதேபோல் மகளிர் ஒற்றையர் 3வது சுற்றில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான ஏஞ்சலிக் கெர்பர் செக் குடியரசின் கிறிஸ்டினா பிலிஸ்கோவாவை 6-0, 6-4 என வீழ்த்தி 4ஆம் சுற்றுக்கு நுழைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தொடர்பாக நாளை அல்லது மறுநாள் நல்ல செய்தி, முதல்வர் பன்னீர்செல்வம் உறுதி. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு, மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தவே தகவல். ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை போராட்டம் தொடரும், மாணவர்கள், இளைஞர்கள் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் ஸ்தம்பித்தது, வெறிச்சோடிய சாலைகள், மூடப்பட்ட கடைகள்.
ஜல்லிக்கட்டுக்கு முதல்வர் எடுத்து வரும் முன் முயற்சிகளுக்கு உறுதுணை ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து கடிதம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.